ஹாய் எல்லாருக்கும். இன்றைக்கி நான் என்ன சமைக்கிறேன் அப்படின்னா, தக்காளி சாதம் என்கிற பிரியாணி என்கிற குஸ்கா சமைக்க போகிறேன். நான் ஏன் இப்படி போட்டு குழப்புறேன்னா, நான் செய்கிறது என்னமோ தக்காளி சாதம் தான். ஆனால் பார்க்குறதுக்கு பிரியாணி மாதிரி இருக்கும். ஆனால் டேஸ்ட் பண்ணி பார்த்தா குஸ்கா மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஓவராக பில்டப் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். பண்ணுவோம், நம்ம சமையலை நம்ம தானே பில்டப் பண்ண முடியும். அடுப்பில் குக்கரை வைத்து சிறிதளவு எண்ணெய், நெய் விட்டு சோம்பு மற்றும் பெரிய வெங்காயத்தை மெல்லீஸாக நறுக்கி கொண்டு அதையும் சேர்த்து விடுங்கள். அப்படியே அதில் ஒரு பிரியாணி இலையும் பட்டையும் சேர்த்துவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1.5 கரண்டியை போட்டு ஒரு கிண்டுங்க. ஆனியன்ஸ் நல்லா சாட்டே ஆனதுக்கப்புறம் டொமேட்டோஸ் இருக்கு இல்லையா, அதனால ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மசாலாஸ்க்கு சில்லி பவுடர், எல்லோ பவுடர், கரம் பவுடர், மல்லி பவுடர் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தொக்கு பதத்துக்கு வர வெயிட் பண்ணலாம். இப்போ இதில் உப்பு சேர்க்கணும். என் ஹஸ்பண்ட்டு உப்பு வாங்கிட்டு சொன்னால் ஏதோ இந்து உப்புன்னு சொல்லிட்டு பிங்க் கலரில் உப்பு பாக்கெட் வாங்கிட்டு வந்துட்டாங்க. எது இந்த கலர்னு கேட்டால் இது ரொம்ப ஹெல்த்தி அப்படின்ட்டாங்க. சரி, இப்போ அது ஒன்றும் இல்லை. இப்போ இந்த பிங்க் உப்பு நார்மலாக நம்ம போடுற அதே அளவு போட்டால் போதுமா, இல்லை இது வந்து ரொம்ப உப்பு கரிக்கும், லைட்டாக போட்டாவே நிறையா வந்துடும் அப்படியா, இல்லை இந்த உப்பு வந்து கொஞ்சம் நிறையா போட்டால் தான் நார்மலாக போடுற அளவு வரும் அதுவான்னு எனக்கு தெரியல. சரி, நம்ம எப்பயும் போலயே உப்பு போட்டுருவோம். ஏதாச்சும் சொதப்புச்சுன்னா நம்ம வந்து அவங்க மேலே பழைய தூக்கி போட்டுடலாம். நீ வாங்கிட்டு வந்து உப்பு தான் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்பயும் போல் உப்பையும் போட்டுட்டு அரிசி எவ்வளோ எடுத்தனோ அதுக்கேற்ற மாதிரி அளவு எடுத்து தண்ணியும் ஊற்றிட்டு அரிசி வந்து ஒரு 1/2 hour ஊற வச்சுருந்தேன், பாஸ்மதி ரைஸு. அதையும் நல்லா சேர்த்துட்டு லாஸ்ட்டாக நெய், புதினா அதையும் மேலாப்பில் தூவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 விசில் விட்டாச்சு. திறந்து பார்த்தா அப்படியே ஏன் கண்ணே பற்றும் போல இருக்குது. அவ்வளோ அழகாக பொழுன்னு அப்படியே குச்சியாக கொள்ளாமல் அப்படியே செவேன்னு அப்படியே ஏஸ்தட்டிக்காக இருந்துச்சு பாருங்க. கீழே கூட தோண்டி காமிக்கிறேன் பாருங்க, ஒன்று கூட அடி பிடிக்காமல் கருகாமல் அழகாக வந்திருக்கு. பேசாமல் ஆசிஃப் பிரியாணிக்கு எதிர்த்தாப்புலையே வெஜ் பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தள்ளுவண்டி கடை போட்டுடலான்னு இருக்கேன். ஆனால் என்ன, 4 பேருக்கு மட்டும்தான் எனக்கு சமைக்க தெரியும். அதுக்கு மேலே அளவு போயிடுச்சுன்னா எனக்கு வந்து உப்பு அளவு, மிளகாத்தூள் அளவுலாம் தெரியாது. அதனால் ஒரு நாளைக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து 4 பேருக்கு மட்டும் தான் சமைச்சு தரப்போகிறேன். வேணுன்றவங்க இப்போயே புக் பண்ணிக்கோங்க. நான் செஞ்ச தக்காளி சாதம் டேஸ்ட்டில் அப்படியே மயங்கிட்டேன் போல். காய் வைக்கிற பாக்ஸில் போய் ஸ்நாக்ஸை வச்சுக்கிட்டு இருந்தேன், கேரட் கேக்கு. அப்புறம் அதை தூக்கி ஸ்நாக்ஸ் பாக்ஸில் வச்சுட்டு காய் வைக்கிற பாக்ஸில் வந்து தயிர் வெங்காயம் ரெடி பண்ணி தயிர் வெங்காயம் வச்சுட்டேன். அதே மாதிரி நீங்கள் 4 பேர் அப்பாயின்மெண்ட் கொடுத்து வரீங்களே, அவங்க ஒரு ஆளும் 2 பேர் கையோடு கூட்டிகிட்டு வந்துருங்க. ஏன்னா நம்ம சாப்பிட்ட உடனே அப்படியே மயங்கிடுவோம். மயக்க மருந்தெல்லாம் போட மாட்டேன், அந்த டேஸ்ட்டில் அப்படியே நீங்கள் மயங்கிடுவீங்க. என் பையனுக்கு ஊட்டி விட்டேன். அவன் சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே ஒரு மாதிரியாக ரியாக்ஷன் கொடுக்க வந்தான். கண்ணை ஒரு உருட்டி காமிச்சேன். அதோட சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டான். அடுத்து என் மகளுக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு கொடுத்தா, அது வடிவேல் சொல்கிற மாதிரி மல்லின்னு கொடுத்தாலும் அப்படியே மூக்கை திருப்பிட்டு மோந்து கூட பார்க்க மாட்டேன்ருச்சு. இதுக்கு என்னங்க குறைச்சல்? நல்லா தானே இருக்குது. நீங்களே சொல்லுங்கள் கமெண்ட்டில் வந்து.